அடுத்தது 15வது ஸ்லோகம். யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே ஷயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைர் முக்தோ யஹ ச ச மே ப்ரியः. யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே ஷயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைர் முக்தோ யஹ ச ச மே ப்ரியः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் தனக்கு பிரியமானவன் யார், யாரிடத்தில் தான் பிரியமாக இருக்கிறான் என்பதை தானே சொல்லித்தரார். யார்கிட்ட தான் ரொம்ப பிரியமாக இருக்க முடியும்னு. எவனிடமிருந்து உலகம் துன்புறுவதில்லையோ, யார் உலகத்தினிடமிருந்தும் துன்புறுவதில்லையோ, யாருக்கு உலகத்தில் இருக்கிறவா என்ன பண்ணுறதில்ல, துன்பம் கொடுக்கறதில்ல, அதே மாதிரி அவனும் இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கு துன்பம் கொடுக்கறதில்ல. அப்புறம் ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைர், ஹர்ஷாமர்ஷம் அதாவது மகிழ்ச்சி, சினம், அச்சம், கோபம், மனக்கிளர்ச்சி இவற்றினின்று விடுபட்டவனோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். யஸ்மாத் லோகா என்ன சொல்கிறார், லோகா ந உத்விஜதே, துன்புறுவதில்லையோ. நம்ம அடுத்தவர்களை லோகம் என்பது சொன்னால் இங்கே நம்ம தமிழில் ஒரு இலக்கண குறிப்பு சொல்லுவோம். உலகம் சிரித்தது அப்படின்னு சொன்னால் உலகமே சிரித்தது அப்படின்னா உலகத்தில் சிரிக்கிறதில்ல, அப்படி இல்லை. உலகத்தில் இருக்கிற மக்கள் சிரித்தார்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியுற்றார்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் துன்புற்றார்கள் அப்படின்னு சொல்கிறோமே. அதுபோல் ஊரே சிரிச்சது அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவங்க மக்கள் சிரித்தார்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இலக்கண குறிப்பு படிக்கிறோம். அதுபோல் யஸ்மான் லோகா உத்விஜதே, அதுபோல் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் ஒருவன் தன்னால் எந்த விதமான துன்பங்களையும் கொடுப்பதில்லையோ, தன்னால் தன்னுடைய நடை உடை பாவனை சொல் செயல் எண்ணம் இவற்றிலிருந்து யாருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணிக்கிறார், ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறார். அது போலமாக நடந்துக்கிறாரு. அதே போல் அடுத்தது லோகத்தினிடமிருந்தும் ந உத்விஜதே, யாருக்கு இந்த உலகமோ எந்த விதமான துன்பமும் செய்வதில்லையோ. இந்த உலகம்ன்றது என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள். அவள் என்ன பண்ணுறா, தனிப்பட்ட ஒருத்தனுக்கு எந்த விதமான துன்பமும் அளிப்பதில்லை அப்படி இருக்குது. அடுத்தது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன, யாருக்கு சினம், மகிழ்ச்சி, அச்சம், மனக்கிளர்ச்சி இதுலேருந்துலாம் விடுபட்டு இருக்கிறான். ரொம்ப கோபம் வருதில்லை, ரொம்ப கிளர்ச்சியெல்லாம் போட்டு அப்படியே மகிழ்ச்சியில் சந்தோஷமாக தலைகால் தெரியாமல் குதிக்கிறது இல்லை. அதுபோல் எல்லாத்துக்கும் அமைதியாக யார் இருக்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இதில் ஒன்று முக்கியமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம முதல் சென்டென்ஸ் எல்லாருக்கும் பொருந்தணும். 3 பேர் 3 சென்டென்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த 3 லைன் இருக்க பெருமாள் சொல்லிருக்காருல்ல, 3 கருத்து. இந்த 3 கருத்தும் ஒத்தரெண்டியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்மா ஒத்தனை அப்படி விடாது. அதனால் நம்ம ஒருத்தரையும் துன்பப்படுத்தாமல் இருக்கலாம். ஒரு நாளைக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அது நம்மளை யாருமே தொல்லை பண்ணாமல் இருக்கணும், துன்புறுத்துவதில்லையோ அப்படின்னா அது அடுத்த வாளோட முயற்சி. அதுக்கு நம்ம எந்த விதமான அதுக்கு என்ன பண்ணிக்க முடியாது, நம்மளை தற்காப்பும் பண்ணிக்க முடியாது. அவங்க எதிரில் உள்ளவங்கள்ட்டையும் இதை பற்றி நம்ம பேச முடியாது. அது நம்மளோட கோர்ட்டில் இல்லை. அந்த பாலை நம்ம விளையாட முடியாது. நம்ம விளையாடக்கூடிய பால் என்ன, நம்மளால் நம்மளோட எண்ணம் சொல் செயல் மனோவாக்காயம் அப்புறம் நம்மளுடைய நடை உடைய பாவனை இதனால் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. என்னைக்கு ஒரு ஏகாதசிக்கு மட்டும், இல்லாத போனால் ஒரு அமாவாசைக்கு மட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு புதன்கிழமை மட்டும். அப்படி ஒரு நாளைக்கு அந்த எல்லா வார்த்தைகளுடைய பேச்சு செயல் முறை அது எல்லாத்தையும் தவிர்த்துனுட்டா அடுத்தது அந்த ஒரு நாளில் நம்ம முயற்சி பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறுது, இதில் நம்மளுக்கு நல்ல பலன் விளைவிக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி வாரம் எவ்ரி வெட்னஸ்டே நம்ம இதுபோல் ஒரு மனோவாக்காயங்களில் செயல்முறைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு சாதாரணமாக இருந்துடலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் நம்மை துன்புறுத்துவதில்லை அப்படின்னா அந்த பால் நம்ம விளையாடக்கூடிய பால் இல்லை. இட் இஸ் டு பி வேறு யாருக்கிட்டையோ இருந்து செய்ய வேண்டியது. நம்ம வாய்மூடின்னு இருக்கிற நாளில் கூட அவள் நம்மளை துன்புறுத்தார் அப்படின்னு சொன்னால் துன்புறுத்தும் பொழுது நாம் என்ன பண்ணோம், அமைதியை காக்க வேண்டும். இது ரெண்டு விஷயம் ஆச்சு. அடுத்தது அச்சம், மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, சினம், மனக்கிளர்ச்சி இவற்றை நின்று யார் விடுபட்டவனோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன்
அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்த சொல்லி கொடுத்துருக்கிற கருத்தை நம்ம ஒரு என்ன பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ், ஒரு சவாலாக எடுத்துக்க முடியுமான்னு தெரியாது. ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு இது போல் பழக்கப்படுத்தி பார்க்கலாம். பழக்கப்படுத்தி பார்த்தா ஒரு 4 அல்லது 5 மாதத்தில் புதன்கிழமைன்னா நம்மளை என்ன பண்ண முடியாது, யாரும் கோவப்படுத்த முடியாது அப்படின்ற பழக்கத்துக்கு வரும். அதே மாதிரி நம்மளும் புதன்கிழமைன்னு சொன்னால் யாரோடையும் எந்த விதமான கடினமான வார்த்தைகளை தடித்து பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் கூட புதன்கிழமை எவ்ரி வெனஸ்டேன்னு நினச்சிக்கிறது பதில் நம்ம நம்ம கேலண்டர் பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்து நம்மளுக்கு என்றைக்கு சந்திராஷ்டமமோ, நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னு பார்த்துக்கணும். அது ஒரு 18 நாளைக்கு ஒரு தடவை வரும். அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்துலேருந்து 17, 18, 19 அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்பொழுது அது நம்மளுக்கு என்ன இருக்கும், சந்திராஷ்டமமாக இருக்கும். அந்த சந்திராஷ்டமமாக இருக்கிற நாளில் ரொம்ப பணத்தை எடுத்து பட்டுவாடா பண்ணுறது, பணத்தை நிறைய எடுத்துகிட்டு வெளியில் போகிறது, அப்புறம் ரொம்ப கடினமான வார்த்தைகளை பேசுகிறது, அப்படியெல்லாம் குறைச்சிண்டாலே அன்றைக்கி என்ன பண்ணாது, எங்கேயும் வார்த்தை தடிக்காது, எந்த விதமான மனக்லேசத்துக்கும் நம்ம உட்படாமல் இருக்க முடியும். அதுபோல் கூட சந்திராஷ்டம நாள் அன்றைக்கி மட்டும் கூட இதுபோல் பேசாத பழகியிருந்தா அந்த சந்திராஷ்டமன்றது அதில் வர இடைஞ்சல் இருக்கே அதை நம்ம என்ன பண்ணால் எளிமையாக கடந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தால் பெருமாள் என்ன சொல்கிறார், சஜஹா மே பிரியா அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட என்ன அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பெருமாளுக்கு பிரியமாக இருக்கணும். அதனால் பெருமாளோடைய பிரியத்துக்கு நாம் உட்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம முடிச்சுக்கிறோம். மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லியாருதுன்றதை பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.